பொள்ளாச்சி அருகே உள்ள வடபுதூர் கிராமத்தில் மகாத்மா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு இன்று கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வடபுதூர் கிராமப்புற பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அவற்றில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பது, குழந்தை திருமணத்தை தடுப்பது, புகையிலை விற்பனையை முற்றிலும் ஒழிப்பது ஆகியவை அடங்கும். மேலும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களை கண்டறிந்து உயர்கல்வியில் படிக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் புகையிலை எதிர்ப்பு உறுதிமொழியும் எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி, வடபுதூர் ஊராட்சி மன்ற தலைவர் அபிநயா அசோக்குமார், மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் ராஜன், கிணத்துக்கடவு பேரூராட்சி தலைவர் கதிர்வேல், ஒன்றிய செயலாளர் செந்தில், திமுக பொறியாளர் அணி நிர்வாகி அசோக்குமார் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அக்டோபர் 2 மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து ஊராட்சிகளையும் நம்ம மாவட்டத்தில் குறிப்பாக 228 ஊராட்சிகள் இருக்கின்றன. அனைத்து ஊராட்சிகளிலும் இன்னைக்கு கிராம சபை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கிராம சபை கூட்டத்தில் பொதுவான நம்ம ரெசல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வரவு செலவு தணிக்கை அந்த மாதிரி ரிப்போர்ட் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வு கொடுக்குற வகையில் நம் பெண்களுக்கான பாதுகாப்பு, நம்ம ட்ரக் அப்யூஸ்க்கு எதிரான இதுவும், புகை பொருட்கள் தவிர்க்கிறதுக்கான விழிப்புணர்வு, இந்த மாதிரி பல்வேறு அம்சங்கள் நம்ம சேர்த்திருக்கோம். அதுவும் விழிப்புணர்வு கொடுக்குற வகையில் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்கள் என்னென்ன இருக்கின்றன, அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்ங்கிற இதுவும் நம்ம கொடுக்குறோம். இந்த வருடம் நம்ம உயர்வுக்கு படிங்கிற திட்டத்துக்கு கீழே 12வது படித்த அனைத்து மாணவிகளும் உயர் படிப்பு செல்ல வேண்டும்ங்கிற குறிப்பான நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் அவேர்னஸும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இந்த எக்ஸசைஸில் நம்ம எல்லா ஊராட்சி பிரதிநிதிகளையும் தலைவர்களையும் பொதுமக்களையும் இன்வால்வ் பண்ணுறது பார்க்குறோம். ஏன்னா இதில் தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அந்த 12th முடிச்சுட்டு ஃபர்தர் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணலைன்னா அந்த மாதிரி மாணவிகள் தான் குழந்தை திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால வரக்கூடிய பல்வேறு இல் எஃபெக்ட்ஸ் இருக்கின்றன. அது டீனேஜ் ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும், அண்டர் வெயிட் சில்ட்ரனாக இருக்கலாம். அதே சில்ட்ரன் அடுத்த கட்டமாக ஸ்டண்டிங், வேஸ்டிங் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பெரும் அளவுக்கு நம்ம மாவட்டத்தில் தடுக்கப்பட்டது. ஆனால் 100% கவரேஜ் வேணுங்கிற விழிப்புணர்வு நம்ம கொடுக்குறோம். அதே நேரத்தில் பொது சுகாதாரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடக்கழிவு மேலாண்மையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டாய்லெட்ஸாக இருக்கட்டும், ஒரு 95% ரீச் ஆகிடுச்சு. மீதி இருக்கிற 5% நம்ம இது எல்லாமே ODF ரைசிங் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்குது. இது அடுத்த கேட்டகரிக்கு கொண்டு சென்று 100% கம்ப்ளைன்ஸ் வரதுக்கான முயற்சி கிராம சபை மூலமாக எடுக்கிறோம். அதே மாதிரி திடக்கழிவு மேலாண்மையிலும் இந்த தரம் பிரிச்சுட்டு மேலாண்மை பண்ணுறதும் நம்ம என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அனைத்து ஊராட்சிகள், எந்த ஊராட்சியுமே ஒரு நகரப்பகுதிக்கு ஒட்டி இருந்து அர்பன் நேச்சராக மாறிட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வேஸ்டேஜில் நம்ம பிளாஸ்டிக் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே தரம் பிரிச்சுட்டு அதை மேலாண்மை பண்ணணும்னு விழிப்புணர்வு இந்த கிராம சபை மூலமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம்.